இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. பொதுவாக நம்ம நினைக்கிறோம் வெற்றி உள்ளவங்க, பிரபலமானவங்க, புகழின் உச்சாணி கலையில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு என்னங்க பெரிய கூட்டம் அவங்களுக்கு இருக்கு, பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு என்ன பெரிய ஆதரவாளர்கள் கூட்டம் அவங்கள சுற்றி இருக்கு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, அவங்களுக்கு சொடக்கு விட்டா வந்து நிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, அவங்க மூச்சு விட்டா உடனே வந்து பார்க்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, எதை கேட்டாலும் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஏராளமான ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பொதுவாக நம்ம என்ன பண்றோம்னா நம்ம நினைக்கிறோம். ஆனால் தாவீது இவ்வளவு பெரிய ஒரு சர்வாதி ஒரு சக்கரவர்த்தியாக ஒரு நல்ல நிலையில் இந்த மனுஷன் இருந்தாலும் அவர் சொல்றாரு, நான் வந்து ரொம்ப தனிமையாக இருக்கிறேன், எனக்குன்னு ஒருவருமே இல்லை, விசாரிக்க ஒருவர் இல்லை, எனக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கறதுக்கு ஒருவரும் இல்லை, என்னை அறிந்தவர்கள் ஒருவரும் இல்லை. ரொம்ப வேதனையாக தானே இருக்குது கேட்கும் போது. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை தாவீதுக்கே வருமானால் எந்த மனுஷனையும் இந்த நிலைமை வந்து சந்திக்கும்ன்றது உண்மை. இந்த சங்கீதத்தை நீங்க படித்தீங்கன்னா அந்த 142ஆம் சங்கீதம் வந்து தாவீது வந்து ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் போது எழுதின சங்கீதம்னு மேலே நீங்க இன்ட்ரடக்ஷன்ல படிக்கலாம். அந்த சங்கீதத்தின் மேலே பார்த்தீங்கன்னா முகவுரையில் அதை படிக்கலாம். நீங்க ஒரு குகைக்குள்ள உட்கார்ந்து இந்த மனுஷன் எழுதியிருக்கிறார். அப்ப இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியுள்ள ஒரு வீரனும் கூட யாருமே கூட இல்லாம, அடைக்கலம் இல்லாம, விசாரிக்க ஆள் இல்லாம தன்னந்தனியாய் விடப்பட்ட குகையின் அனுபவங்கள் அவனுக்கு வந்தது. வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இப்படி தனிமையில விடப்பட்ட மக்கள்ல முதலாவது மனுஷன் யாருன்னா ஆதாம். ஆதாம் ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வந்து ஆதியாகமம் 2:18 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆண்டவர் தான் ஆதாமை உண்டாக்கும் போது, சிருஷ்டித்த போது தேவன் அவனை தனியாக தான் சிருஷ்டித்து விட்டார். அவனுக்கு துணை இல்லாத ஒரு நிலையில கர்த்தர் அவனை வைத்திருந்தார். அவனுக்கு ஒரு பார்ட்னர் கிடையாது, ஒரு கம்பேனியன் கிடையாது, பேசுறதுக்கு துணை கிடையாது, அவனோடு பழகிறதுக்கு ஒரு துணை கிடையாது. சிருஷ்டிக்கும் போது அவனை தனியாகவே தேவன் சிருஷ்டித்தார். இது நம்ம படிக்கும்போது இதில் ஒரு முக்கியமான செய்தி நம்மை நோக்கி வருது. என்ன தெரியுமா? தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் போது, அவனை உண்டாக்கும் போது, இந்த உலகத்தில் கொண்டு வரும்போது loneliness is part of the design. எழுதுங்க, loneliness is part of the design. நம்மை உருவாக்கும் திட்டத்திலேயே தனிமை என்பது ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது. நம்முடைய உருவாக்கும் திட்டத்தில் தனிமை ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது. loneliness is part of God's divine design. தனிமை என்பது மனுஷனா ஏற்படுத்திட்டது ஒன்று இல்லை. தேவனே மனுஷனை சிருஷ்டித்த போது ஆரம்ப மனிதனை, முதல் மனிதனை தனிமையாக தான் உண்டாக்குனார். என்ன சொல்ல வந்தாருன்னா, எந்த மனுஷனா இருந்தாலும், ஆதாமே ஆனாலும் சரி, தனிமையை ஒரு நாள் கடந்துதான்